உங்க மகன் தானா வந்து எதுவுமே கேட்டுட்டு போன மாதிரி தெரியல. யாரோ தூண்டி விட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா மைனி, எனக்கு அப்படிதான் தெரியுது. ஆனந்த் இப்படிலாம் பேசுற பையனே கிடையாது. இல்ல, என் மகன் பாசகாரன். அன்னைக்கு முடியலையே, எல்லாத்தையும் எப்படி பாப்பா ஒத்தையில, அதான் என் பொண்டாட்டிட்ட சொல்லுமான்னு சொல்லிட்டு போறான். மூத்த மருமக இருக்கும்போது இவகிட்ட எப்படி பொறுப்பு ஒப்படைப்பிய? ஆனந்த் மூத்த மருமக கிட்ட சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அவன் பொண்டாட்டி மட்டும் தானே பேசிட்டு இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஓடி வந்தவ தான் தூண்டி விட்டுருக்கா. அவ ஒழுங்கா வீட்டுக்குள்ள வந்திருந்தானா இந்த மாதிரி யோசிக்க மாட்டா. வீட்டுக்கு வரதுக்குள்ள இப்ப பொறுப்புலயும் பதவியில இருக்கணும்னு ஆசை இருக்கோ? ஆமா மைனி, இவகிட்ட மட்டும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். நீங்க என்ன ரொம்ப சீரியஸாவா கிடக்குறிய? எலும்பி நல்லா தானே நடமாட்டிட்டு இருக்கிய. இப்ப இத வந்து கேக்குறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? உங்க மகனை தூண்டி விடுறதே உங்க மருமவ தான். அவ சரியான ஆளு மைனி. ஆமா மைனி, மூத்த மருமக இருக்கான்னு சொல்லியும் பொறுப்பை சரோஜா கிட்ட ஒப்படைனா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஏதோ சரியில்லை. ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், அவகிட்ட மட்டும் எல்லா பொறுப்பையும் கொடுத்தியேன்னு வச்சுக்கிடுங்க. நாங்கள் வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கும் இந்த வீட்டுக்கு. ஆமா மைனி, பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா நீங்களும் அண்ணனும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். உங்களை தாத்தி விட்டுட்டு அவ மட்டும்தான் இந்த வீட்டுல இருப்பா. ஏன் உங்க மூத்த மகன் பொண்டாட்டியும் கூட இந்த வீட்டுல வைக்க மாட்டா. புருஷனுக்கு கூட ஒழுங்கா சோறு கொடுக்காம துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உஷாரா இருங்க மைனி. ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒண்ணு தான் சொல்றீங்களே. அவ வந்து என்கிட்ட சொல்லிருந்தாலும் பரவாயில்ல, என் மகன் தானே என் மேல இருக்க அக்கறையில சொல்லிட்டு போறேன். நம்ம அதெல்லாம் அப்படி எல்லாம் யோசிக்க கூடாதுமா. இல்ல மைனி, ரெண்டு மருமகளையும் பாத்துக்க சொல்லுன்னு சொல்லியிருந்தா அது வேற கதை. என் பொண்டாட்டிட்ட மட்டும் பொறுப்பு கொடுனா என்ன அர்த்தம்? அவ அந்த அளவுக்கு அவனை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கான்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிடுங்க மைனி, உஷாரா இருங்க. இதுக்கு மேல உங்களுக்குலாம் நான் சொல்ல முடியாது. மைனி, இன்னைக்கு உங்க தம்பி ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டாவ. நாங்க இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம் மைனி. அப்படியா? அதுக்குள்ளவே ஊருக்கு கிளம்ப போறீங்களோ? ஆமா மைனி, அதான் உனக்கு ரெண்டு மருமக வந்துட்டாள்வல்ல, அவளோ பார்த்துக்கிட்டு வாழ்வ, நாங்க கிளம்பியோம். ஆமா மைனி, நானும் இன்னைக்கே கிளம்பியேன். சரி, உங்களால கூப்பிட்டு தீபாவளியை உங்களுக்கு நிம்மதி இல்லாம பண்ணிவிட்டேன். அதை நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த பாலா போன நோக்காடி எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கு தெரியும்? சரி பரவாயில்ல மைனி, விடுங்க, நாங்க போய் கிளம்பியோம். சரி செல்லம்மா, வீட்டுக்குள்ள போவோம் வாங்க. என்னாச்சு அண்ணன், வீரமா உங்க அம்மாட்ட பேச போறேன்ட்டு போனீங்களா? என்னாச்சு? சரோ, பேசுனேன் சரோ. என்ன சொன்னவ? கப்பல் பிளேன்ல என் பேருக்கு எழுதி வைக்கன்னு சொல்லிட்டவள. ஏன் சரோ இப்படி பேசுற? நம்ம கிட்ட அதெல்லாம் எங்க இருக்கு? தோட்டம் தானே இருக்கு. அதத்தான் கேட்டேன். சரோ, எங்க அம்மைக்கு வந்தது லேசான நெஞ்சு வலிதான். அப்புறம் எங்க அம்மைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவளே வீட்டை பார்த்துக்கிடுவா நல்லா. வேற என்ன சொன்னவ? அதனால கணக்கு விளக்கெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கிடுவேன் ஐயா, மனக்கணக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டா. வேற வீட்டு வேலை மொத்தத்தையும் ஒன்னையவே பார்த்துக்கிட சொல்லிட்டா சரோ. ஓஹோ, வேற வேற எதுவும் இல்லை சரோ. எங்க அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, வீட்டு வேலை மொத்தத்தையும் உங்ககிட்ட ஒப்படைப்ப சொல்லு. ஆனந்த், நீங்க முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் சார் இந்த மாதிரி கேட்கா? ஆமா, இப்ப மட்டும் இந்த வீட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த வீட்டு வேலை மொத்தத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ புதுசா கண்டுபிடிச்சிட்டு வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிய. அப்போ கடைசி வரைக்கும் கிடைச்சது இந்த வீட்டு வேலை மொத்தத்தையும் நான் தான் செஞ்சுக்கிட்டே கிடக்கணும். ஒத்த பைசாவை நான் என் கண்ணால ஒரு நாள் பார்த்துக்கிட முடியாது. சார், எங்க அம்மாட்ட பொறுப்பெல்லாம் சர்வட்ட ஒப்படமா நல்லா பார்த்துக்கிடுவான்னு சொன்னா, அதுக்கு எங்க அம்மா மூத்தவ இருக்கும்போது இளைய மருமகிட்ட எப்படியா ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டா சாரோ. ஓஹோ, அப்படி வேற கதை போய்கிட்டு இருக்கோ? அப்போ நான் கிளவியானாலும் எனக்கு எப்பவுமே இந்த வீட்டுல மரியாதை வராது. மூத்த மருமக தான் பொறுப்பை வச்சுக்கிட்டு ஆண்டுகிட்டு கிடப்பா. அப்ப எதுக்கு நம்ம இந்த வீட்டுல இருக்கணும்? உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை மட்டும் பிரிச்சு கேளுங்க, நம்ம வெளியே போவோம். சாரோ, என்ன சாரோ சொல்ற? எங்க வீட்டு சொத்து எப்பவுமே பிரிய கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. நீ போய் இதை பிரிச்சு கேட்டீங்கன்னா நீ தான் பொல்லாதவளா போனோம். ஆமா, பிரிச்சியும் கேட்டக்கூடாது. இந்த வீட்டுக்குள்ள என்னால அடிமையா நான் இருக்கணும். உங்க அம்மைக்கு பிறகு அந்த குழந்தைகிட்ட போய் கையேந்தி இருக்கணும். மூத்த மருமக நீ வாய்க்கிலேயே பேசியவல்ல, அவகிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும் மட்டும் ஆசை இருக்குல்ல. என்னைக்காவது இந்த வீட்டுல பொறுப்பா ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்பாளா சொல்லுங்க. நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு கிடக்கா. அப்படி என்னத்துல பொறுப்பாவும் பருப்பாவும் இருக்கா? இங்க பாருங்க ஆனந்த், உங்களுக்கு சொத்தை பிரிச்சு தந்தாலும் சரி தராட்டியும் சரி, நம்ம இந்த வீட்டை விட்டு போறது தான். பெரிய மாளிகையில் இருக்கிறத விட ஒரு சின்ன குடிசையில நிம்மதியா வாழ்ந்துருவோம். நான் போய் இன்னைக்கு வீடு எங்கேயாவது இருக்கான்னு
சரோ அப்படிலாம் பேசாத சரோ. எங்க அம்மைக்கு வேற உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல நீ வீட்டை விட்டு வெளியே போனங்கிறிய நியாயமா இருக்கா சொல்லு. நீங்க என்ன சொன்னீங்க? பொறுப்பை ஒப்படைக்கலன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்கல்ல. ஒழுங்கா என் பேச்சை கேட்டுட்டு என் பின்னால வரணும். சரோ நீ அப்படி போனீன்னா எங்க அம்மா அவளை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லுவா சரோ. அப்போ உங்களுக்கு